தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு மிக முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க நிகழ்வு நடந்துள்ளது. பல்வேறு மாற்று அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 1000 உறுப்பினர்கள் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் சமீபத்தில் இணைந்துள்ளனர். இது கட்சியின் வளர்ச்சிக்கு பெரியது. நடிகர் விஜய் பிப்ரவரி 2, 2024 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களுக்காக தீவிரமாகவும் தயாராகி வருகிறது. தனது அமைப்பை வலுப்படுத்தி வருகிறது. விஜயின் பரவலான ரசிகர் அடிப்படையான 85,000 ரசிகர் மன்றங்கள் விஜய் மக்கள் இயக்கத்தின் கீழ் இயங்கி இப்போது வின் அரசியல் கட்டமைப்பின் மிக முக்கியமான முதுகெலும்பாக மாற்றமடைந்துள்ளன. கட்சியின் அடிப்படை வலிமையை வழங்குகின்றன. வின் சென்னையில் உள்ள கட்சி தலைமையகம் குறிப்பாக பனையூரில் அமைந்துள்ளது மற்றும் செப்டம்பர் 2024 நிலவரப்படி என். ஆனந்த் அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றுகிறார். செப்டம்பர் 2024 இல் தி.வி.கே. அதன் சித்தாந்த அடிப்படையை அம்பேத்கரிசம், பெரியாரிசம், மார்க்சியம் என்பவற்றை ஏற்றுக்கொண்டு இடதுசாரி கொள்கைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்த கட்சி வலதுசாரி சித்தாந்தங்களை தீவிரமாக எதிர்க்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றையும் கடுமையாக விமர்சிக்கிறது. அக்டோபர் 27, 2024 அன்று விக்கிரவாண்டியில் நடைபெற்ற வின் முதல் அரசியல் மாநாட்டில் சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். இது கட்சியின் பெரும் ஆதரவை வெளிப்படுத்தியது. இந்த மாநாடு பெரியார், அம்பேத்கர், வேலு நாச்சியார், காமராஜர் போன்ற தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தலைவர்களை வின் சித்தாந்த தூண்களாக உறுதிப்படுத்தியது. அவர்களது கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதை வலியுறுத்தியது. பிப்ரவரி 13, 2025 அன்று தி.வி.கே. தமிழ்நாடு முழுவதும் 70,000 பூத் முகவர்களை நியமிக்கும் நோக்கத்துடன் பெரிய அளவிலான அமைப்பு விரிவாக்கத்தை அறிவித்தது. கட்சியின் போதள அளவிலான வலிமையை அதிகரிக்கிறது. ஏப்ரல் 26, 2025 அன்று கோயம்புத்தூரில் நடந்த பெரிய கூட்டத்தில் விஜய் தனது கட்சி உறுப்பினர்களை புதிய உறுப்பினர்களை சேர்க்குமாறு அறிவுறுத்தினார். பூம்புகளை வலுப்படுத்துமாறு வலியுறுத்தினார். அவர் தூய்மையான அரசியல், ஊழல் இல்லாத, வெளிப்படையான மற்றும் பொறுப்புள்ள அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கான வின் உறுதிப்பாட்டை தீவிரமாக வலியுறுத்தினார். மக்களுக்கு நல்லாட்சியை உறுதி செய்வதாக கூறினார். ஜூன் 9, 2025 அன்று சென்னை பனையூர் உள்ள தி.வி.கே. தலைமையகத்தில் ஒரு பெரிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் எம்.எல்.ஏக்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் பிற அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் விஜயின் நேரடி முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தனர். கட்சியை வலுப்படுத்தினர். இதில் முன்னாள் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அதிகாரி கே.ஜி. அருண்ராஜ் பிரச்சாரம் மற்றும் கொள்கை மேம்பாட்டுக்கான பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். கட்சியின் தொழில் முறைப்படுத்தலுக்கு முக்கிய பங்காற்றுகிறார். தமிழ்நாட்டின் அரசியல் களம் முக்கியமாக 2 பெரிய கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது நீண்ட காலமாக. மேலும் தேசிய கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சிறிய கட்சிகள் போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பட்டளை மக்கள் கட்சி ஆகியவையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வின் வேகமான எழுச்சி, சிறுபான்மை வாக்குகளின் பங்கு, படித்த இளைஞர்களின் வாக்குகளை பெறுவதில் அதன் தாக்கம் மற்றும் ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்கு ஏற்படும் தாக்கம் பற்றிய பல கேள்விகளை எழுப்புகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் ஏப்ரல் முதல் மே மாதம் வரை நடைபெறுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளும் தீவிர தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன. முந்தைய ஏப்ரல் 2021 நடந்த தேர்தல்களில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 234 தொகுதிகளில் பெரும்பான்மை பெற்றது. பி.வி.கே. தன்னை ஒரு முக்கிய போட்டியாளராக நிலைநிறுத்தி வருகிறது. சில சமீபத்திய கருத்து கணிப்புகள் கணிசமான வாக்கு சதவீதத்தை காட்டுகின்றன. தேர்தல் களத்தை மாற்றும் வாய்ப்பை உருவாக்குகிறது. டிசம்பர் 2025 நிலவரப்படி பி.வி.கே. மற்றும் பிற கட்சிகளுக்கு இடையே சாத்தியமான கூட்டணிகள், ஆதரவு மாற்றங்கள் பற்றிய பல அறிக்கைகள் வெளியாகியுள்ளன.
அரசியல் களத்தில் புதிய சூழலை உருவாக்குகின்றன. சமீபத்திய பேரணிகள், பெரிய கூட்டங்கள் மற்றும் அமைப்பு நிகழ்வுகள் அனைத்தும் வரவிருக்கும் 2026 தேர்தல்களுக்கான தீவிரமான தயாரிப்புகளை பிரதிபலிக்கின்றன. கட்சிகள் தங்கள் வலையமைப்பை விரிவாக்குகின்றன. மாற்றுத்திறனாளி ஊழியர்களை முறைப்படுத்துமாறு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கோருவது, தமிழ்நாட்டின் கடன் சுமை குறித்த விவாதங்கள் போன்ற பிற அரசியல் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்த அனைத்து நிகழ்வுகளும் தமிழ்நாட்டின் சிக்கலான அரசியல் நிலப்பரப்பில் வேகமாக வளர்ந்து வரும் செல்வாக்கையும் அதன் எதிர்கால தாக்கத்தையும் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. இந்த புதிய 1000 உறுப்பினர்கள் சேர்க்கை நிகழ்வு 2026 தேர்தல்களில் கட்சியின் தாக்கத்தை மேலும் வலுப்படுத்தி அரசியல் களத்தில் புதிய அலை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.